நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். மோதும் வேட்பாளர்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தொகுதி திண்டுக்கல் தொகுதி. இந்த தொகுதியில களம் காணக்கூடிய வேட்பாளர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். இந்த தொகுதி குறித்து அந்த வேட்பாளருடைய பார்வை என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, அவங்களுடைய கனவு என்ன அப்படின்றத பத்தி பேசி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பெண் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய திலகபாமா அவர்களை வரவேற்கலாம். அதே மாதிரி மற்ற வேட்பாளர்கள் எல்லாருமே இணைந்திருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு சச்சிதானந்தம், அதிமுக கூட்டணி சார்பாக வேட்பாளராக போட்டியிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ வேட்பாளர் முகமது முபாரக், அடுத்தாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திலகபாமா அவர்கள், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கைலே ராஜன் அவர்கள், அனைவரையும் வரவேற்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். திண்டுக்கல் தொகுதி அப்படின்றது ரொம்ப பிரசித்தி பெற்றது. நீண்ட காலமாக திமுக வசம் இருந்த இந்த தொகுதி இந்த முறை கூட்டணி கட்சிகள் எல்லாமே களம் காண்பிருக்கீங்க. சோ திண்டுக்கல் தொகுதி குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, சுருக்கமா சொல்லுங்க மேடம். உங்களுக்கு தான் பல்வேறு பகுதிகளை கொண்டது. அதாவது சமுதாயங்களாக இருக்கட்டும், நிலப்பரப்புகளாக இருக்கட்டும், தொழில்களாக இருக்கட்டும், இதுதான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாதபடிக்கு தொழிற்சாலை, பூட்டு, விவசாயம், பூக்கள், சுங்கடிச்சேலை, மாம்பழம் என்று எல்லா நிலங்களும் பாத்தீங்கன்னா வேறு வேறு நிலங்கள். இப்ப நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா யோசிக்க வேண்டிய காலகட்டத்துல இருப்பீங்க நிர்வாக திறமையில. அந்த நிர்வாகம் இது வரைக்கும் அங்க இருந்ததா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா இது வரைக்கும் ஆத்தூர் தொகுதியில அரசு கல்லூரி இல்லாம இருந்தது, இப்போதான் வந்திருக்கு. நத்தம் தொகுதியில அரசு கல்லூரிகள் இல்லை, படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே மிக குறைவா இருக்கு. மலையூருங்கிற ஊர்ல மருத்துவமனை வசதிகளே இல்லாத ஒரு ஊரா இருந்துட்டு இருக்கு. நீங்க திமுக வசம் இருந்த இந்த திண்டுக்கல் தொகுதி இவ்வளவு குறைபாடுகளோட தான் இருந்து கொண்டு இருக்கிறது. உடகனாறு மைய ஆற்று நீரோட்டத்தையே சிதைச்சு வச்சிருக்காங்க. சுற்றுப்புற சூழலில் அக்கறையும் மக்களின் மேல் அக்கறையும் இருந்தால் இதை வேற மாதிரி அழகா கையாண்டிருக்கலாம். இது மிகப்பெரிய வளம் கொலிக்கிற தமிழகத்துக்கு பேர் சேர்க்கக்கூடிய ஒன்றாக மாற்றி இருக்கலாம். அதை நோக்கி நம்ம நிறைய யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். நம்புறேன். திரு சச்சிதானந்தன் சார், உங்களுடைய முதற்கட்ட பார்வை திண்டுக்கல் குறித்து உங்களுடைய புரிதல் என்ன சார்? திண்டுக்கல் தொகுதி எல்லா சமூக மக்களும் இணைந்து நல்லிணக்கத்துடன் வாழக்கூடிய ஒரு தொகுதி. இங்கே ஆன்மீக தலமான பழனி கோயில் இருக்கு, சுற்றுலா தலமான கொடைக்கானல் இருக்கு. நீங்க நம்முடைய புராதன சின்னமாக திண்டுக்கல் மலைக்கோட்டை இருக்கு. நீங்க நம்முடைய தமிழ்நாட்டுக்கே பிரபலமான மல்லி இங்கே விளையுது நிலக்கோட்டை பகுதியில. மா கொய்யான்னு உலக அளவுல ஏற்றுமதி ஆகக்கூடிய அளவுக்கு சிறப்பான பகுதி. நிறைய பஞ்சாலைகளும் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆகவே தொழிலாளர்களும் விவசாயிகளும் கலந்து வாழக்கூடிய ஒரு பகுதி, ஒரு தொகுதி நம்முடைய திண்டுக்கல் தொகுதி என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். திரு முகமது முபாரக் சார், உங்களுடைய முதற்கட்ட கருத்து. திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை சார் கேக்குதா? கேக்குது சார், நீங்க தொடர்ந்து பேசலாம். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒரு அற்புதமானது ஒரு தொகுதி சார். அதாவது இங்க நல்ல நிலவளமும் நீர்வளமும், அதுபோல நல்ல மனித வளமும், அதுபோல இங்க நல்ல பாசத்தோட அன்போட சுற்றுலா தலங்களும், அதுபோல பழனி முருகன் கோயில் என்கிற ஆன்மீக தலமும், திருமலை கொடைக்கானல் போன்ற மலைகளின் இளவரசிங்கிற கொடைக்கானல் போன்ற எல்லா விதமான நிலங்களும் அங்க கலந்திருக்கிற ஒரு தொகுதி தான் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி. இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப பாசமானவர்கள், ரொம்ப அன்போடும் சகோதரத்துவத்தோடும் உறவோடும் வாழுகிற இந்த மக்கள் உண்மையிலே ஒரு அற்புதமானது ஒரு மக்கள். கடந்த 5 ஆண்டுகளாக கைவிடப்பட்டிருக்கிற இந்த மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களை செயல்படுத்தினால் உண்மையிலேயே திண்டுக்கல் தமிழ்நாட்டில் முதன்மையான ஒரு பாராளுமன்ற தொகுதியா மாறும். அந்த திட்டங்களை நோக்கி கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதியில ரொம்ப சிறப்பானது ஒரு எல்லா வளமும் உள்ள ஒரு தொகுதியாக எல்லா விதமான மக்களும் கலந்து வாழுகிற, அன்போடும் சகோதரத்துவத்தோடும் வாழுகிற ஒரு தொகுதியாக நான் திண்டுக்கல் தொகுதியை பார்க்கிறேன். அடுத்ததாக திரு கைலராஜன் சார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா நீங்க களமிறங்கி இருக்கீங்க. உங்களுடைய பார்வை என்ன? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். அது திண்டுக்கல் மாவட்டம் ஒரு அற்புதமான மாவட்டம். இங்க காய்கறிகள் உற்பத்தி, மல்லிகைப்பூ உற்பத்தி, பழங்கள் உற்பத்தி, பஞ்சாலைகள், இது மாதிரி நிறைய இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உற்பத்திகள் நிறைய இருக்கு. எந்த அரசாங்கமும் திண்டுக்கல் மாவட்டத்தின் முன்னேற்றத்தில் அக்கறை செய்யவில்லை. அதனாலதான் நாங்க களத்துல இருக்கோம்.
கோல்டு ஸ்டோரேஜ் எந்த ஊர்லயும் கிடையாது. அரசுக்கு சொந்தமான கோல்டு ஸ்டோரேஜ் எங்கேயும் கிடையாது. வெள்ளரிக்காய் உற்பத்தி வெளிநாட்டுக்கு போகுது, மல்லிகைப்பூ வாங்குறாங்க, சென்ட் தயாரிக்கிறாங்க, வடைநீர் தயாரிக்காங்க. பழச்சாறு தயாரிப்பதற்கான வசதிகள் கிடையாது, ஜாம் தயாரிப்பதற்கான வசதிகள் கிடையாது. உற்பத்தி அனைத்தும் வியாபாரிகளிடம் சந்தைப்படுத்தப்படுகிறது. யாரும் எந்த மக்களுக்கு போய் சேரவில்லை, முதலாளிகளை போய் சேருகிறது. கார்பரேட்டுகளை சப்போர்ட் செய்கிறது இந்த அரசாங்கம். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, மக்களுக்குள்ள அனைத்து வசதிகளும் செய்து தருவதில் அக்கறை காட்டுவதே இல்லை. சரி, குற்றச்சாட்டுக்கு நம்ம அப்புறம் போலாம். இங்க இருக்கக்கூடிய சிறப்பு மட்டும் பற்றி குற்றச்சாட்டு நம்ம அடுத்த கட்டமா பேசலாம். திலகபாமா மேடம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்கணும், உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? குறிப்பா உங்களை ஏன் வேட்பாளர்களா உங்க கட்சி தேர்ந்தெடுக்கல? மருத்துவர் ஐயா ஒவ்வொரு முறையும் இந்த முறை என்னை அழைச்சு சொன்ன போதே, நீ பிறந்த மண்ணுக்கு பணியாற்றுவதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, எனவே நீங்க இந்த தொகுதியில் நின்று களங்காலங்கள் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு பட்டிபரம்பட்டி நான் பிறந்த ஊர், நிலக்கோட்டை என்னுடைய அம்மா பிறந்த ஊர். சோலைக்காட்டுல வந்து இன்னமும் நானும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த மண்ணோடு மக்களோடு பரிச்சயமானவள். நீ ஏன் என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், இந்த இரண்டு கட்சிகளும் தொடர்ச்சியாக அரசியல் என்பதையே வாக்குகளை பணம் கொடுத்து பெற்றுக்கொள்வதாக மாற்றி இருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் நான் பார்த்தேன், எவ்வளவோ மக்கள் வேகமாக இருந்தாலும் கடைசியில் பணம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறதாக இருக்கு. ஒரு குப்பனோ சுப்பனோ நாளைக்கு ஒரு அரசியலில் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகுவதற்கு முயற்சி எடுக்கலாம் என்று தோணவே முடியாத ஒரு சூழல். தொடர்ச்சியாக வாக்குகளுக்கு பணம் இல்லை என்ற வேட்பாளர் சிபிஎம் கட்சியை சேர்ந்தவர். சிபிஎம் பணம் கொடுத்து வாக்கு கேட்கிற கல்ச்சர் அவங்க இதுல இல்ல அப்படின்றத ஒரு நம்பிக்கை, பொதுவான நம்பிக்கை. ஆனா திமுகவோட சேர்ந்துட்டாங்கல்ல, ஐபி அப்படி விட்டுருவாங்களா? அவ்வளவுதான் கேள்வி. அதுதான் கேள்வி. கொடுக்காம களம் கண்டாங்கன்னா நான் அவருக்கு சல்யூட் பண்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. உண்மையிலேயே அப்படி ஒரு இந்த தொகுதியில் எல்லா வேட்பாளர்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் களம் கண்டால் இது அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக நான் கருதுகிறேன். திரு சச்சிதானந்தம் சார், உங்களுடைய பதில், ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? சார் வந்து நம்முடைய இப்ப எங்க என்னை பொறுத்தவரை நான் வந்து ஒரு பள்ளி கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன். ஏன்னா என்னுடைய பணியே முழு நேர அரசியல் தான். ஆகவே நான் வந்து இடைப்பட்ட காலத்துல நான் வந்து மாணவர் அமைப்புல, அதே மாதிரி வாலிபர் அமைப்புல, இதுல எல்லாம் செயல்பட்டு இரத்த தானம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளில் ஈடுபட்டிருக்கேன். அதே மாதிரி இடைப்பட்ட காலங்களில் நான் விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து இந்த மாவட்டத்தில் பல்வேறு தரப்பட்ட விவசாயிகள் பிரச்சனையில தலையீடுகள் பண்ணியிருக்கிறோம், கோரிக்கைகள் முன் வச்சிருக்கிறோம், போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதுல பல கோரிக்கைகள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு கள போராளி என்ற முறையில் எனக்கு கட்சி இந்த வாய்ப்பை, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பை வழங்கி இருக்கிறாங்க. ஆகவே அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தினுடைய பணியையும் நம்முடைய தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கக்கூடியவனாக, தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடியவனாக நான் இருப்பேன். அது வந்து இந்த தொகுதி சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து நீங்க அடுத்தடுத்து கேட்கிற போது நான் சொல்றேன். ஆகவே இன் ஜெனரல் வந்து நான் வந்து ஒரு கள போராளி, பாராளுமன்றத்தையும் என்னுடைய போராட்ட களத்திற்கு பயன்படுத்துவது, மக்களுக்கான சேவைகளை முன்னெடுத்து செல்வது என்ற முறையில் நான் இதை பயன்படுத்துவேன் என்பதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சார். அடுத்ததாக அதிமுக கூட்டணி அமைத்து எஸ்டிபிஐ வேட்பாளர் தற்போது முகமது முபாரக் கிட்ட கேட்கலாம் சார், உங்களுடைய கருத்து. என்னை பொறுத்தவரை ஒரு 27 ஆண்டுகளாக பொது வாழ்வில் இருக்கிறேன். மக்களுக்காக, அனைத்து மக்களுக்காக, மதம், இனம், மொழி பாராமல் இந்தியா முழுவதும் அந்த மக்களுக்காக நான் போராட்டத்தை நடத்தியிருக்கிறேன். ஈழ போராட்டத்திற்காக வேண்டி, அங்க உள்ள ஈழ படுகொலைகளுக்காக வேண்டி டெல்லி வரை நடத்திய போராட்டம் நடத்திய அனுபவம் இருக்கிறது. இந்த மக்கள் கைவிடப்பட்டிருக்கிற இந்த மக்களுக்கு, இந்த மக்களோடு உரிமைகளை பாராளுமன்றத்தில குரல் எழுப்புகிற அந்த தகுதி இருக்கிற அந்த காரணத்தினால் நான் வந்து எனக்கு நீங்கள் வந்து வாக்களிக்க வேண்டும், என்னை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம்.
இரண்டாவது, எல்லா விதமான வளங்களும் இருக்கிற திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடந்த 17வது பாராளுமன்றத்துடைய தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் கைவிடப்பட்ட காரணத்தினால், அந்த தொகுதியே கைவிட்ட காரணத்தினால், அங்க இருக்கிற அத்தனை வளங்களையும் கொண்டு அந்த தொகுதியை பார்வைகளும் எனக்கு இருக்கிறது. அதுபோல இன்னும் இந்த மக்களுக்காக போராடுகிற, இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பார்வை நமக்கு இருக்கிறது. அதுபோல இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனைகளை எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்புகள் இருக்கிறது. அத்தனை காரணங்களை கொண்டு இந்தியாவில் முதன்மையான ஒரு பாராளுமன்ற தொகுதியாக திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை மாற்றுவேன் என்ற நம்பிக்கையின் காரணமாக மக்களிடத்தில் கேட்கிறேன். அந்த அடிப்படையில் என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு மக்களை நான் சந்தித்து திரு கைலராஜன் சார், உங்களுடைய பார்வை, ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? நான் மண் மைந்தன், விளாம்பட்டி முத்துலிங்கவரத்துக்கிறேன். நான் நெல்லக்கோட்டை தாலுக்கா, இன்னும் விவசாயி. நான் மூளை நரம்பில் விட ஒரு 40 வருஷமா அரசு மருத்துவமனையில வேலை செஞ்சாலும் இலவச மருத்துவங்கள் பார்க்கறது நெல்லக்கோட்டையில நான் 97லேருந்து பண்ணிட்டு இருக்கேன். விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி வருது, நல்ல விவசாயம் செய்ய முடியல. இப்போ மாறு விவசாயத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கேன். எள்ளு போட்டிருக்கேன். நான் கரும்பு எள்ளு போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ எள்ளு உளுந்து விளைய ஆரம்பிச்சிருக்கேன்னா விவசாயம் சுருங்கிட்டு வருது. விவசாயம் என்ன செய்வான்? யார் நம்பி இருக்கிறான்? ஒரு மின்சாரம் வாங்குறதுக்கு 2.25 லட்ச ரூபா கட்ட வேண்டியிருக்கேன் நான் தனியா. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்போது நான் லோக்கல் பிரச்சனைகளை சொல்லல, நான் மண்ணின் மைந்தன் என்ற முறையிலும் இது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள உரிமை மீதும் நான் நிற்கிறேன். மக்கள் வாக்களிப்பார்கள். எனக்கு மண்ணின் மைந்தன், விவசாயி, நிறைய விஷயங்களை பொதுநலத்தோட செயல்பட்டு அப்படின்னு சொல்றீங்க. இந்த காரணங்கள் மட்டும் போதுமா திலகமாமா மேடம்? இந்த காரணங்கள் மட்டும் போதுமா வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதற்கு? வேற என்ன முக்கியமான அம்சங்கள் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க? மக்களிடமிருந்து வெற்றியை பெறணும் அப்படின்னா நீங்க என்ன முன்வைக்கிறீங்க? வெறுமனே நான் அந்த மண்ணில் பிறந்ததுனாலேயே எனக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்டுற முடியாதுதான், உண்மைதான். ஆனால் அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாற்றுவாக யார் இருக்கிறார்கள்? உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு 4 அமைச்சர்களா திமுகலையும் சரி திமுகலையும் சரி இந்த திண்டுக்கல் தொகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது இவர்கள் 2 பேரும் விளையாடுகிறார்கள் என்று தெரிஞ்சு 2 பேரையும் ஒரே தொகுதியில மோத விட்டாங்க. அப்போ இவங்க எல்லாம் ஒரு கேமிங் தான். அந்த கேமிங்ல மக்களுக்கான கேமிங் இல்ல. போன நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியாக இருந்த எம்பி இப்போ வரைக்கும் மக்கள் கண்ணுல படவே இல்லை. அப்போ இதுக்கு மாற்றாக இந்த மண்ணோடு ஒண்ணும் இல்லை. போன சட்டமன்ற தேர்தலில் நான் களம் கண்டேன், வாய்ப்பு கிடைக்கல. ஆனாலும் மக்கள் கேட்ட அந்த பழங்குடியினர் எனக்கு வீடு தேடி கட்டி தர முடியுமான்னு கேட்டாங்க. அதிகாரம் வாய்க்கவில்லை, அது அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையை உணர்ந்து அந்த பழங்குடியினருக்கு ஒரு 5 வீடுகளை கட்டி கொடுத்தோம். இன்றைக்கும் இந்த தொகுதியிலிருந்து ஒவ்வொருத்தரும் கல்விக்கான, என் கை சின்னதா, நான் பெரிய சமூக சேவை அதெல்லாம் சொல்ல மாட்டேன், என் கை சின்னது வரைக்கும் சரி. ஆனா அதிகாரம் கிடைத்தால் இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை மாற்றக்கூடிய 20 ஆண்டுகளுக்கு தேவையான திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு சிந்தனை என்னிடம் இருக்கிறது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அதன் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அதை பற்றி பேசிக்கிட்டே வரோம். சரி, சிந்தனையும் இருக்கு, செயல் திட்டமும் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. திரு சச்சிதானந்தம் வேகமும் இருக்கு. சரி, திரு சச்சிதானந்தம் சார், வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால்தான் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த தொகுதியை திமுக விட்டு கொடுத்துருச்சா? சார், அது தவறான பார்வை. நீங்க கூட்டணிங்கிறது எல்லா கட்சிகளும் பரஸ்பரம் பேசி தொகுதிகளை தீர்மானிக்கிறதும் கூட்டணி. கூட்டணி தலைமை என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா கட்சிகளையும் இதுல இணைப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குற போது தொகுதிகள் மாறுவதுங்கிறது ஒரு இயற்கையா நடக்கிற ஒரு செயல்தான். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பை தேடி கொடுத்த தொகுதி. 5,38,000 வாக்குகள் வித்தியாசத்தில், தமிழ்நாட்டிலேயே கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்ற தொகுதி இது, திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிங்கிறது. ஆகவே அவங்களுக்கு செல்வாக்கு மிக்க தொகுதி என்ற அடிப்பு, இந்த கூட்டணிக்கு செல்வாக்கு மிக்க தொகுதி என்பதை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து என்னன்னா, நம்முடைய சகோதரி கூட சொல்றாங்க, முன்னால் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அடையாளமே காட்டல செய்யலைன்னு சொன்னாங்க. அது தவறு. நீங்க என்னன்னா, ஒரு பாராளுமன்ற
உறுப்பினராக அவருடைய பணியை நான் ஒன்றும் குறைச்சு மதிப்பிடல. 2 ஆண்டு காலம் மக்கள் சொல்றாங்க. நம்முடைய பிரதமரே வெளியே வரலையே. 2 ஆண்டு காலம் நம்முடைய நாட்டினுடைய பிரதமரே வெளியே வரலையே. அதுல பாராளுமன்ற உள்ளே உறுப்பினர் என்ன பிரதமர் செய்ய நிறைய முடியும்? சுத்துறாருங்கிறீங்க, வெளியே பாராளுமன்ற ஆமா, வரணும். நீங்க இடையில குறுக்கிடாதீங்க. உங்களுக்கு வர்றப்ப பேசுங்க. அதாவது 2 ஆண்டு காலம் பிரதமரே வெளியே வர முடியல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர் கொரோனா காலத்தில் இங்கே களப்பணி ஆற்றி இருக்கிறார். நம்முடைய திண்டுக்கல் தொகுதியில நீங்க நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள ஏராளமான இந்த சுரங்கப்பாதைகள், ரயில்வே சுரங்கப்பாதை, அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் தலையிட்டு இருக்கிறாரு. நீங்க அமிர்தா எக்ஸ்பிரஸ் ஒட்டஞ்சத்திரத்துல நின்று போவதற்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் தான் அதுல செயல்பட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி திண்டுக்கல்ல தேஜஸ் ரயில் நின்று போடுறதுக்கு அவர் தான் அதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறாரு. அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதி மூலமாக பல பணிகளை இங்கே நம்முடைய செஞ்சிருக்கிறார். அவர் என்னன்னா இதையெல்லாம் ஒரு விளம்பரப்படுத்தக்கூடியவராக அவர் இல்லை அப்படிங்கிறதானே தவிர, அவர் இந்த தொகுதி மக்களோடு தான் இருந்திருக்கிறாரு. பல்வேறு பொது நிகழ்ச்சிகள்ல இதுல எல்லாம் அவர் பங்கெடுத்திருக்கிறாரு என்பது உண்மை. ஆகவே இந்த கொரோனா காலத்துல வராத வச்சு அவர் எதுவுமே வரல செய்யலைங்கிறது ஒரு தவறான அபிப்பிராயம். பிரதமர் தான் 2 வருஷம் வராம இருந்தாரு, அதனால செயல்படாத பிரதமர் என்று எடுத்துக்கொள்ளலாமா என்ற கேள்வியை நான் முன்வைக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட கொரோனா பாதுகாப்பு உடை அணிந்து கொண்டு நீங்க போனாரு. நம்முடைய பிரதமர் ஏன் அப்படி போகலை என்ற கேள்வியை நான் எழுப்ப முடியும். ஆகவே அதுவல்ல பிரச்சனை. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு அதனால சரியில்லைங்கிறதுனால இந்த தொகுதியை மாத்தி கூட்டணி கட்சிக்கிட்டு கொடுத்துருக்காங்கிற உங்க பார்வையும் அது பொருத்தம் இல்ல. இன்றைக்கும் செல்வாக்கான தொகுதி சார். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சியில ஒரு நியதியே வச்சிருக்கோம். வேட்பாளராக போட்டியிடக்கூடிய யாரும் தன்னுடைய சொந்த காசை ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாதுங்கிறது கட்சியில விதித்திருக்கக்கூடிய விதி. எனக்கு என்னுடைய தேர்தல் செலவு முழுவதும் என்னுடைய கட்சி தான் ஏற்றுக்கொண்டிருக்கு. ஆகவே நான் எந்த இடத்துலையும் நீங்க சகோதரி கூட முன்னால பேசுனாங்க, இது காசு பணம் கொடுக்குறாங்க செய்யறாங்க, அதெல்லாம் இல்ல. எங்களுடைய கட்சி போட்டியிடுகிற தொகுதியில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நெறிமுறைப்படிதான் தேர்தலை நாங்க சந்திக்கிறோமே தவிர வேற எந்த முறைகேட்டுக்கும் இடம் கொடுக்கறது இல்ல. மக்கள் மத்தியில மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய ஒரு ஊழியன் என்னை தேர்ந்தெடுங்க. இந்த தொகுதிக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதையெல்லாம் தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பேன் என்று தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லித்தான் மக்கள் மத்தியில ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நானும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன். இந்த மண் வருங்கால செயல்பாடும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட பேசிருக்கீங்க. திரு முகமது முபாரக், அதிமுக கூட்டணியில சிறுபான்மை கட்சிகள் யாரும் பெரிய அளவுக்கு சேர முன்வராத காலகட்டத்துல எஸ்டிபிஐ முதல்ல கூட்டணி அமைச்சீங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக சின்னத்துல போட்டிடுறீங்க. அதிமுக சாதனைகளை தாண்டி சின்னம் அப்படின்றது ஏன் முக்கியமா பட்டது? ஏன் அந்த விஷயத்துல எஸ்டிபிஐ சமரசம் செஞ்சிச்சு? அதாவது சார், இது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது ஒரு தேர்தல். எஸ்டிபி மிக முக்கியமானது ஒரு திமுக அதிமுக என்ற தமிழ்நாட்டுடைய 2 கட்சி கூட்டணிகளுக்கு நடுவுல எஸ்டிபி அதிமுகவுடைய கூட்டணியில இடம்பெற்றிருக்கிறது. அப்போ ஒரு தொகுதி நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரொம்ப அவசர காலத்துல அறிவிக்கப்பட்டு ரொம்ப விரைவாக தமிழ்நாட்டுல முதல் கட்டத்துல முடிக்கப்படுவது என்பது பாஜகவிற்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு நடவடிக்கை என்பது நமக்கு தெரியும். ஒரு 20 நாளைக்கு உள்ள நம்முடைய தேர்தல் சின்னத்தை கொண்டு போய் மக்களிடத்துல கொண்டு சேர்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கடினமான காரியம்னு தெரியும். நாம கேட்கிற எந்த சின்னத்தையும் தராமல் பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு உடனடியாக சின்னங்களை வழங்குகிற தேர்தல் ஆணையம் அதை தாண்டிய பாஜக அல்லாத கட்சிகளுக்கு சின்னங்களை வழங்குவதில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரபட்சத்தை காட்டுகிறது. இப்ப இந்த காரணங்களால் சின்னம் மக்களிடத்திலே கொண்டு விரைவாக சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவுடைய சின்னத்துல போட்டியிடுவது என்பது சரியானதாக இருக்கும் என்ற கருத்தின் அடிப்படையில தான் எஸ்டிபி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போட்டியிடுகிறோம். இரண்டாவது தோழர் சொல்லி காட்டினாங்க, திண்டுக்கல்லை பொறுத்தவரை திமுகவிற்கு செல்வாக்கான தொகுதின்னு சொன்னாங்க. செல்வாக்கான தொகுதியா இருந்துச்சுன்னா 5.5 லட்சம் ஓட்டுகளை வித்தியாசத்துல பெற்ற வேட்பாளர், எங்களுடைய வேட்பாளர் இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி பிரச்சாரத்திற்கு வந்த மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் கூட சொல்ல முடியவில்லை. தோழரை பொறுத்தவரை எவ்வாறு அவர் சிறப்பாக செயல்பட்டார் என்பதை ஒரு போராட்ட இயக்கம், பொது உடைமை இயக்கத்தில் இருந்து கொண்டு எவ்வாறு அவர் சரியா செயல்பட்டார் என்று சொல்லுகிறார், அதை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுகிறார் என்று என்னால புரிந்து கொள்ளவே முடியல. அதாவது கடந்த பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரை பூட்டு என்பது திண்டுக்கலுக்கு அடையாளம். வளர்ச்சி திட்டங்களான திண்டுக்கலுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு போடப்பட்டிருக்கிற மிக முக்கியமானது ஒரு பூட்டு கடந்த பாராளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்களால் போடப்பட்டிருக்கிறது. அந்த பூட்டை, வளர்ச்சி திட்டங்களுக்கான அந்த பூட்டை திறக்கிற ஒரு சாவியாக
இன்றைக்கு இரட்டையில சின்னத்திலே போட்டியிடுகிற முகமது முபாரக் நான் வந்து கொண்டு வருவேன் என்று சொல்லி இன்றைக்கு நான் வந்து வந்திருக்கிறேன். உண்மையிலேயே இது வந்து அதிமுகவிற்கு ஒரு செல்வாக்கான ஒரு தொகுதி நான் வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதிமுக சின்னத்தில் நிக்கிறது மூலமா எங்களோட வெற்றி வாய்ப்பு எளிதாகும் சொல்லிருக்கீங்க. திரு கைல ராஜேந்திரன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. நீண்ட காலமாக பொது வாழ்க்கையவர் நீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு இருக்கு? உங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நாம் தமிழர் கட்சி சார்பா மக்கள்கிட்ட எதை போய் சேர்க்கிறீங்க? எது உங்களுக்கு வெற்றியை தேடி தரும்? நாங்க யார் கூட கூட்டணி வச்சுக்கிறல. முதல் விஷயம், இந்த ஒவ்வொரு சகோதர போட்டியாளர்களும் எத்தனை கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க கேளுங்க. ஏன் இந்த பலகீனம்? தானா நிக்க முடியாதவங்கள நாங்க நிக்கிறோமே, 40 தொகுதியில் நிக்கிறோமே, 20 பெண்கள் 20 ஆண்கள் நிக்கிறோம், எல்லாம் படித்த அறிஞர்கள். எதுக்காக நிக்கிறோம்? நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக நிக்கிறோம். யாரும் எந்த விதமான அதிகார பலமோ பின்புலமோ இல்லை. நான் அது செஞ்சேன் இது செஞ்சேன். எல்லாருமே முதல் தடவையாக வாக்காளர்கள் நிற்கிறோம். காரணம், நாங்கள் மக்கள் சேவை செய்ய வந்திருக்கிறோம், வியாபாரம் செய்ய வரவில்லை. இவர்கள் எல்லாம் முதலீட்டாளர்கள். ஏன் கூட்டணி வைக்கிறீங்க? யாருக்கு கூட்டணி வச்சிருக்கீங்க? ஒவ்வொருத்தரோட சித்திரத்தை எடுத்து சொன்ன செலவு. அது அவங்களோட விருப்பம். கூட்டணியே தவறு என்று சொன்னால் நம்முடைய கருத்தை நீங்கள் வந்து கேட்க வேண்டும் தோழர். கூட்டணி வைப்பது என்பது தவறு என்கிற ரீதியில் டாக்டர் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நிலைப்பாட்டை சொல்லலாம். கூட்டணி என்பது தவறானதோ ஜனநாயகத்தின் முறைகளுக்கு வாய்ப்பு தரேன். கைலராஜன் நீங்க முடிச்சிருங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லி முடிங்க. நீங்க சொல்லி முடிங்க. தனி பலம் இல்லாத எதுக்கு அரசியல் பண்றீங்க? நாங்க தனியா நிக்கிறோம். சீமான்கள் தலைமை தனியா மட்டும்தான் நிக்கிறோம். முடிந்தால் தனித்து போட்டு பாருங்கள் மக்கள் செல்வாக்கு யாருக்கு என்று. சரி, ஓகே. திலகபாமா மேடம், உங்களுடைய கருத்து. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கொரோனா காலத்தில் மட்டுமில்லை, இப்போ கடைசி வரைக்கும் அவர் வெளியவே வரல. அதான் உண்மை. மக்கள் நீங்க ஏன்டி நான் சொல்றேன், நான் எதிர்கட்சிங்கிறதுனால நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. மக்கள்கிட்ட போய் பேசி பாருங்க. கம்யூனிஸ்ட் இயக்க தோழர் உண்மையை ஒத்துக்கொள்ளுவாரு. சும்மா நம்ம கூட இருக்கிறாங்கிறக்காக ஜால்ஜாப்பு பூச மாட்டாருன்னு நான் நம்புறேன். கூட்டணி குறித்துங்கிறது வந்து ஜனநாயகத்தில் பெரும்பான்மை கட்சிகள் ஒருங்கிணைந்து நாட்டை அரசாள்வது, நிர்வாக திறமையோட அரசாள்வது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. நீங்க அதை புரிதல் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. தனிச்சு நின்று நான் வீரமா இருக்கிறேன்னு சொல்லி வெற்றியே அடையாம தேர்தல் முடிஞ்சோடனே எல்லாம் 40 பேரும் காணாம போயிருவீங்க. என்ன செய்ய போறோம்? சில விஷயங்களை இழந்தும் பெற்றும் வந்து மக்களுக்காக நிக்கிறோம். கூட்டணியில் சில விஷயங்களை விட்டு கொடுக்கிறோம் கூட்டணி தர்மத்துக்காக. இதெல்லாம் வந்து இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து இந்த எத்தனை தொகுதியில் அதை நிறைவு பெறுவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நீங்க வந்து தனித்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குங்கிறதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் ஆட்சி அமைப்பதற்கான வியூகங்களை வகுக்கிறவர்களை நீங்க வந்து அப்படி 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 போற போக்கில தள்ளிவிட்டு போவது சரியல்ல என்று நான் நம்புகிறேன். இப்ப அந்த பதில் சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம், அடுத்த டாபிக் போயிடலாம். இப்ப மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்றது திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குறுதியில 3000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது அவசியமா? இது தேர்தல் எதிரொலிக்குமா? கண்டிப்பா எதிர்நோக்குங்க. என்னன்னா ஜனங்கள் நிறைய ஏமாற்றத்துல இருக்கிறாங்க. நீங்க நீட்ட உடனே ரத்து பண்ணிடுவோம்னு சொன்னீங்க, ஏமாற்றம். நீங்க உடனே போய் நகை எப்பயும் அடமான வையீங்க, நான் எடுத்துட்டு போயிடலான்னு அது எதுவுமே உண்மை இல்லைன்னு ஆயிடுச்சு. மகளிர் உரிமையை பேசும்போது அனைவருக்கும் நீங்க, அதுக்கப்புறம் வந்து இல்ல தகுதி வாய்ந்தவர்களுக்கு அப்படின்னு. அப்ப உங்களுடைய வாக்குறுதிகளை மக்களை நோக்கி நயவஞ்சக வலைகளாக நீங்கள் ஏன் விரிக்கணும்? உங்களுக்கு தெரியுது இவ்வளவுதான் நான் கொடுக்க முடியும், இதான் செய்ய முடியும். நீங்க வரும்போதே உங்களுக்கு தெரியுது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் 3000 ரூபாய், அதே ஏழ்மை நிலையில் இருக்கவங்களுக்கு தான் இந்த 1000 ரூபாயும் நகைக்கடன் தள்ளுபடியும் திமுக நடைமுறைப்படுத்தியிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியின் அறிக்கையில் தெளிவாக ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கு என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆனால் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அப்படி சொல்லவில்லையே. அனைத்து மகளிருக்கும் அப்படின்னு சேர்த்து சொன்னாங்க. அதனாலதான் அது ஏமாற்றமா எல்லாருக்கும் முகத்திலையும் தொடிக்கிட்டே ஒழிய நீங்க வந்து வலையதான் விரிக்காதீங்க. சரியாக திட்டமிட்டு சொல்லணும். சொல்ல தெரியலன்னா நம்ம ஒரு கோடியே 16 லட்சம் எண்ணிக்கை அப்படின்றது சாமானிய எண்ணிக்கையா? அது திரு சச்சிதானந்தம், இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில். சார்,
இவங்க சொன்னாங்க அனைவருக்கும் வாக்குறுதின்னு சொன்னாங்க. மகளிர் உரிமை தொகை ஏமாற்றப்பட்டிருக்காங்க, மக்களுக்கு வாக்குறுதி முழுமையா போய் சேரலன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பதில் என்ன இருக்கு? இன்னும் சொல்ல போனா பெற்றுக்கொண்டவங்க எல்லாம் திமுக காரங்க தான் நிறைய பேர் வாங்கி இருக்கிறாங்க. சார், நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் கொடுத்த வாக்குறுதியை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவதற்கு அந்த அரசு முயற்சி எடுத்திருக்கு. ஒன்றும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போ மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் சொன்னாங்க, உடனடியாக அமுலாக்குறாங்க. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை சொன்னாங்க, 1000 ரூபாய் அமலாக்குவதற்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இல்ல 2.5 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ, நீங்க 5 ஆண்டு காலமா நிறைவேற்றாத கோரிக்கைலாம் இருக்குல்ல உங்க கூட்டணியில. பாஜக ஆட்சியில தான் பிரதமர் தான் சொன்னாரு, நாங்க ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னாரு நம்முடைய பாரத பிரதமர். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாரா? இல்ல நீங்க கொஞ்சம் ஆமா கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு நம்முடைய மேடம் வந்து என்னன்னா, நீங்க எல்லாம் குறிச்சு வச்சுங்க, நீங்க பேசுறப்ப சொல்லுங்க, குறுக்க பேசி குழப்பாதீங்க. உங்க கூட்டணி மாதிரியே குழப்ப கூட்டணியா நீங்க வந்து இங்கேயும் கொண்டு வந்துடாதீங்க. நம்முடைய ஒரு அரசு என்பது அதை நடைமுறைப்படுத்துகிற போது போதுதான் அதுல சில சிரமங்கள் இருக்கும். ஒரு மாநில அரசு மத்திய அரசினுடைய நிதி ஒதுக்கீடு எதையுமே பெறாமல் இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்துறாங்கன்னா பெரிய விஷயம். நீங்க வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுத்துருக்காங்க. அதுல கொஞ்சம் பேருக்கு கிடைக்கல. இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு கிடைக்காது, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். வருமான வரி கட்டக்கூடியவர்களுக்கு எதுக்கு உதவித்தொகை தேவைப்படாது. ஆகவே மகளிர் உரிமை தொகைங்கிறது தகுதி படைத்தவர்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. யாருக்காவது விடுபட்டு இருந்தால் திரும்ப அப்ளை பண்ணுங்க, அதை நாங்க மறுபரிசீலனை பண்ணி கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இதுல வந்து வசதி படைத்தவர்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் மாதிரி கட்டக்கூடியவங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. அது கூட யாருக்கு இல்லையோ நீங்க அப்பீல் பண்ணுங்க, உங்களுக்கு உரிய முறையில் கிடைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு அரசு வந்து இப்ப என்னன்னா, தமிழ்நாடு அரசு வந்து கடுமையான நிதி நெருக்கடியில இருக்கு. மத்திய அரசு வந்து எந்த உதவியுமே செய்யறது இல்லை. நீங்க ஜிஎஸ்டி இங்க இருந்து வசூல் பண்ணி கொண்டு போய் வச்சுக்கிட்டு நம்ம கட்டுற ₹1 ஜிஎஸ்டிக்கு வெறும் 28 பைசா தான் மத்திய அரசு பாஜக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இதை வச்சு எப்படி ஒரு மாநில அரசு நடத்த முடியும்? பெரிய வெள்ளச்சேதம் ஏற்பட்டுச்சு, கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டுச்சு, நிவாரணம் வேணும்னு கேட்டோம். நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா வச்சிருக்கோம்னு மரியாதைக்குரிய அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களும் தெரிவிச்சாங்க. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் எந்த நிதி ஒதுக்கீடுமே கொடுக்காம ஒரு மாநில அரசு சொந்தமா கடன் வாங்கித்தான் இந்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. இது வந்து என்னன்னா, மத்திய அரசினுடைய உதவி கிடைக்காமலேயே மாநில அரசு இத்தகைய உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறது. கொரோனா கால நிவாரணம் 4000 ரூபாய் இந்த அரசு கொடுத்திருக்கு. பாஜக அரசு மத்திய அரசு ஏதாவது நிவாரணம் கொடுத்தாங்களா? இந்த கொரோனாவுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஆனால் இந்த அரசு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. நிர்வாக ரீதியாக செயல்படுத்துகிற போது அதை பார்த்திருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க, பலன் அடைஞ்சிருக்காங்க. வெற்றி வாய்ப்பு அதன் மூலமா கிடைக்கும் சொல்லிருக்கீங்க. திரு முகமது கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும் சார், நிச்சயமா கிடைக்கும் சார். திமுக மீது நேரடியான விமர்சனம் வைக்குது, பாஜக மீதான விமர்சனத்தை பெரிய அளவுக்கு முன்வைக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு திமுக வைக்குது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க கூட்டணி கட்சியா? இல்ல இது சார் வந்து மிக முக்கியமானது சார். இது வந்து திமுக தன்னுடைய எல்லா தோல்விகளையும் அவங்க வந்து பாஜகங்கிற முகமூடியில வந்து அப்படி ஒளிந்து கொள்ள பார்க்கிறாங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திரும்ப அண்ணன் எடப்பாடியார் வந்து திமுக கூட்டணி அதிமுக இந்த இரண்டுக்கும் இடையில் தான் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய தேர்தல் களம் போட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் திமுக தான் மறைமுகமாக பாஜகவை தன்னுடைய எதிரியாக மாற்றுகிற விதத்தில் அதிமுக களத்தில் இல்லை என்கிற ஒரு விதமான தவறான ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. தமிழ்நாட்டுல அதிமுக தனக்கு எதிர்கூட்டணி இல்லை, எதிர்கட்சியாக இல்லை என்று சொன்னால் திமுக யாரை வந்து தன்னுடைய எதிர்கட்சியாக கொண்டு வர நினைக்கிறது? அல்லது எதிர்கட்சியே இல்லாத ஜனநாயகத்துல எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற 2 பக்கங்கள் இருந்துதானே தீரணும். அப்ப எதிர்கட்சியே இல்லாத ஒன்றாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று திமுக நினைக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டுல ஜனநாயகமே இருக்கக்கூடாது என்பதாக நினைப்பதாக அர்த்தம். இல்ல எதிர்கட்சி வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகவை எதிர்கட்சியாக இல்லாமல் பாஜகவை எதிர்கட்சியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி திமுக நினைக்கிறது என்று சொன்னால் அது தமிழக மக்களுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய துரோகம். நான் பெருசா சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். அண்ணாமலை போட்டியிடுகிறார், தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல போட்டியிடுகிறார். அவருடைய வேட்பு மனு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் என்கிற அவருக்கு கூட தெரியாத அளவிற்கு
எந்த பேப்பர்ல அடிக்க கூடாதோ அந்த பேப்பர்ல அதை வந்து மனுவை வந்து தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதிமுகவுடைய உறுப்பினர்களும் அதே போல நாம் தமிழருடைய உறுப்பினர்களும் அந்த மனுவை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று எதிர்த்தால் திமுகவுடைய உறுப்பினர் அமைதியாக இருக்கிறாங்க. திமுக தரப்புல இருந்து அது எதிர்ப்பு கூட சொல்லலைன்னு சொன்னா என்ன விதமான பாஜக எதிர்ப்பை தமிழ்நாட்டுல கொண்டு வர நினைக்குது? ஒரு பிராண்டை வச்சுக்கிட்டு இப்படித்தான் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி அதிமுகவை சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய வரலாற்று முடிவு எடுத்திருக்கிறது. பாஜகவோடு கூட்டணியில் இருந்தது, பாஜக விட்டு வெளியே வந்திருக்கிறது. பாஜக எந்த சிறுபான்மை மக்களை ஒதுக்க நினைக்கிறதோ அந்த சிறுபான்மை மக்களுக்காக குரல் எழுப்புகிறது, அந்த மக்களை தன்னோடு வைத்துக் கொள்கிறது. தொடர் ஒரு 2 விதமான அரசியல் கட்சிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி பாஜக எதிர்ப்பு, ஆன்டி பாசிசம் எதிர்ப்புல தீவிரமாக இருப்பார்கள். ஆனால் சிறுபான்மை மக்களுடைய உண்மையான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ஒரு வகை. இரண்டாவது ஒரு வகை ஆன்டி பாசிசத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க, ஆன்டி பிஜேபியில தெளிவா இருப்பாங்க, சிறுபான்மை மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள். இது இரண்டாவது வகை. அதிமுகவை பொறுத்தவரை இரண்டாவது வகை, திமுகவை பொறுத்தவரை முதல் வகை. திமுக மறைமுகமாக ஒரு விதமான ஒரு கூட்டணியை பாஜகவிடம் ஏற்படுத்துகிற வகையில் ஏதோ ஒரு ஒப்பந்தம் நடப்பதை போல நடந்து கொண்டு நடக்கிறது. உண்மையில் தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்க்கிற உண்மையில் பாஜகவை எதிர்க்கிற கூட்டணி அதிமுக. சிஏஏ சட்டத்திற்கு அதிமுக ஆதரவு தெரிவிச்சு வாக்களிச்சது, அது எதிர்ப்புல தெரிவிச்சிருக்கணும். ஏங்க, நான் அதை விட ரொம்ப மோசமா சொல்றேன். சிஏஏ என்பது ஆபத்தானது, அந்த சட்டத்தை நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக இருப்போம் என்று சொல்லி இன்றைக்கு அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை இன்றைக்கு வந்து சொல்லி இருக்கிறது. நாங்கள் போராடுவோம். ஒரு சிறுபான்மை முஸ்லிம்கள் கூட, சிறுபான்மை மட்டுமல்ல ஈழத்தமிழர்கள் கூட பாதிக்காது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறேன். அதை விட ஒரு மோசமான சட்டங்களை திமுக ஆதரிக்கலையா? என்ஐஏ யுஏபிஏ சட்டம் சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 5 வருஷ காலமாக ஒரு பெயிலோ எதுவுமே கிடைக்காம இன்றைக்கு சிறையில 100 இளைஞர்கள் வாழுகிறார்கள், இன்னைக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல சிறுபான்மை மக்களுக்கு இன்று இருக்கிற ஒரே காவல்துறை என்ஐஏவாகத்தான் இருக்கிறது. யுஏபிஏ என்கிற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் வருவதற்கான காரணம் திமுக தான். அதை பேசுவதற்கு திமுக திராணி இருக்குதா? சிஏஏ என்று சொல்லி நினைக்கிறேன். இதை முதல்ல தெளிவா பேசுறோம்ல சார். இது லார்ஜ் டிபேட். இது கைலராஜன் சார், உங்களுடைய பார்வை ஒட்டுமொத்தமாக திமுக அதிமுக 2 கட்சிகளுமே மதிமுக பாஜக விமர்சிக்கிறாங்க. இந்த பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தேர்தலை எதிரொலிக்குமா? நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, மக்களுக்கான போராளிகள். இவர்கள் எல்லாரும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஊழல் நிறைந்த அரசியல்வாதி. எங்களுடைய கொள்கை வேறு, இவர்களுடைய அரசியல் வேறு. சீமான் அவர்களும் பாஜக விமர்சிக்கிறாரு. என்னுடைய சின்ன முடக்கப்பட்டதற்கு காரணம் பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியான விமர்சனத்தை முன் வச்சாரு. புரியலங்க, அவர் கவனிக்க சொல்லுங்க. சீமான் அவர்களும் பாஜக விமர்சிச்சிருக்காரு, பல தருணங்களை விமர்சிச்சிருக்காரு. அண்மையில என்னுடைய சின்ன முடக்கப்பட்டதும் பாஜகவுடைய சதிதான் அப்படின்னு நேரடியா பாஜக மீது குற்றம் சாட்டினாரு. ஆமா, உண்மை. இறுதி வரை எங்களுக்கு தொந்தரவு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க சொல்லக்கூடிய வரம்புக்கும் அதுல வரது இல்லையா? அதுல புரியல. நீங்க சொல்லக்கூடிய வியாபாரிகள் அப்படின்ற வரம்புக்குள்ள அது வர்றது இல்லையா? இது மக்கள் பதில் சொல்வார்கள். இறுதி கேள்வி, இந்த தேர்தல்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது இது. 2வது, மின்னணு வாக்குப்பதிவு மீது வேட்பாளர்களுக்கும் நம்பிக்கை இருக்கா? மின்னணு ஓட்டு இயந்திரங்கள் வந்து அதை திருத்தக்கூடிய வசதி இருக்கிறது. இங்க இருந்து ராக்கெட் ஆபரேட் பண்றாங்க. இந்த நம்பரை மொத்தம் எவ்வளவு நேரம் ஆகும்? இது ஒரு பெரிய சதிதான், அரசியல் சதி. சாமானிய வழி சார். சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் வந்து இந்த இவிஎம்ல வந்து என்னன்னா அது ஒரு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் தான். ஆனா அது ஹேக் செய்யப்படுதுன்னு எல்லா தரப்புமே சொல்றாங்க. வாக்குப்பதிவு மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு வர்றப்ப மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு தான் அளிக்கிற வாக்கு தாம் போடுகிற சின்னத்திற்கு தான் போய் சேருகிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு வகையில் அந்த விவிபேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% பூத்துக்கள்லையாவது அது அமைக்கப்படணும். கடைசி யூனிட்டாக அது அமைக்கப்படணும். அதாவது வாக்குப்பதிவினுடைய கடைசி யூனிட்டாக அந்த விவிபேட் அமைக்கப்படணும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதை பொறுத்த வரைக்கும். அடுத்து என்னன்னா, நம்முடைய நண்பர் முபாரக் வந்து என்ன குறிப்பிட்டாருன்னா, நம்முடைய அதிமுக வந்து
இப்போ வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாங்க. எதிர்கட்சியா வந்து பாஜக சொல்றாங்க, அதிமுக சொல்றாங்க. நாங்க என்னன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக இப்ப எத்தனை பிரிவுகளாக இருக்கு? அதிமுகங்கிறது 3ஆ பிரிஞ்சு போச்சு, 4ஆ கூட பிரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தேர்தல் ஆணையம் எடப்பாடி அண்ணன் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்காங்க. அவர் தான் இப்ப எதிர்கட்சி தலைவராகவும் அவர் தான் இருக்காரு. அதனால எதிர்கட்சிங்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? எந்த பிரச்சனையும் இல்லை. சட்டமன்ற எதிர்கட்சி வந்து அதிமுக தான். ஆனா என்ன பிரச்சனைன்னா, அதிமுக வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை எந்த இடத்துலயும் விமர்சிக்கிறது இல்லை. பாஜகவுக்கு ஆதரவு இல்லைன்னு வெளியே வந்திருக்கிறது கூட தேர்தல் கால நாடகம் தான். ஏன்னா நீங்க வந்து பாஜகவினுடைய எந்த கொள்கையும் அவங்க சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. சகோதரர் முபாரக் பேசிய வீடியோ எல்லா பக்கமும் போய்கிட்டே இருக்கு. நானும் கூட பார்த்தேன், இன்னைக்கு தான் பார்த்தேன். எவ்வளவு ஆவேசமாக பேசினார். 11 எம்பிக்கள் வந்து ஆதரவாக வாக்களிச்ச அதிமுகவை இஸ்லாமியர்கள் மன்னிக்க மாட்டார்கள், சிறுபான்மை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள்னு சகோதரர் பேசின வீடியோ கூட வந்திருக்கு. உண்மை அதுதான். அதிமுக வந்து என்னன்னா, பாஜகவினுடைய அடிமையாக இருந்து அவங்க சொல்ல எல்லா சட்டங்களுக்கும் கைதூக்கி, விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்கள், தொழிலாளருக்கு விரோதமான சட்டங்கள், சிஏஏ சட்டம், அனைத்து சட்டங்களுக்கும் கைதூக்கி ஆதரவு அளிச்ச அதிமுக எந்த இடத்துலயும் பிஜேபியை விமர்சிக்கிறது இல்ல. இப்ப கடைசியா 136 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க பார்லிமெண்ட்ல. இது கூட குரல் கொடுக்கல. சஸ்பெண்ட் பண்ண தவறுன்னு கூட இவங்க சுட்டி காட்டல. எந்த இடத்திலும் நீங்க வந்து பாஜகவை விமர்சிக்கக்கூடிய இடத்தில் அதிமுக இல்லை என்பது அவங்க வந்து உள்ளரங்க கூட்டாளியாக இருக்கிறாங்க என்பதுதான் உண்மை. பாஜகவுக்கு வாக்களிப்பதும் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறதும் ஒண்ணுதான். நிறைவில் இருக்கும். உங்களுடைய வெற்றியை உறுதி செய்யும் அப்படின்னா எதை நீங்க நம்புவீங்க? இந்த விஷயம் உங்களுடைய வெற்றியை உறுதி செய்யும் எதை பார்த்து நீங்க நம்பிக்கையோட சொல்லுவீங்க? சார், நம்பர் 1 வந்து திமுக மாநில ஆட்சியினுடைய சாதனைகள். நம்பர் 2 வந்து கூட்டணியினுடைய பலம். நம்பர் 3 வந்து நான் வந்து இந்த மண்ணின் மைந்தன், இந்த மக்களுக்காக எல்லா பகுதிகளிலும் சென்று போராடக்கூடியவனாக இந்த தொகுதி முழுவதும் அறிமுகமாயிருக்கேங்கிற 3. நம்பர் 4, இந்த மாவட்டத்துல சில முக்கியமான கோரிக்கைகள். திண்டுக்கல் சபரிமலைக்கான ரயில்வே திட்டம், திண்டுக்கல் காரைக்குடிக்கான ரயில்வே திட்டம், பழனி ஈரோடுக்கான ரயில்வே திட்டம், ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பது, கொடைக்கானல் மூணாறுக்கான இணைப்பு சாலை, பழனியிலிருந்து ரோப்கார் விடுவது, இது போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் கொடுத்திருக்கோம். இது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். இன்னொன்னு, அரசியல்ல ஒரு தூய்மையான அரசியலை, நேர்மையான அரசியலை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் போல, தோழர் பாலபாரதி போல ஒரு தூய்மையான அரசியலை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தால் அப்படிப்பட்ட அரசியலை நான் முன்னெடுப்பேன் என்ற வாக்குறுதியை மக்களுக்கு முன்னால் நின்றுங்க. இது எனக்கு வெற்றி தேடி தரும் என்று நம்புகிறேன். திரு முபாரக் சார், உங்களுடைய பார்வை, உங்களுக்கு வெற்றி கிட்டும் அப்படின்னா நீங்க எதன் அடிப்படையில நம்பிக்கையோட சொல்லுவீங்க? சார், முதல்ல நம்ம மக்களை வந்து எப்பொழுதும் அப்ரோச் பண்ணக்கூடிய, எப்பொழுதும் அவங்கள போய் சந்திக்கக்கூடியவனாக நான் வந்து முதலில் இருக்கிறேன். இரண்டாவதாக, கடந்த 5 ஆண்டு கால பாராளுமன்ற உறுப்பினருடைய மிக மோசமான செயல்பாடுகள், அப்படி ஒரு இருக்கிறாரா என்பதே தெரியவில்லை. அதுல திமுகவுடைய வேட்பாளர் என்பவர் வேறு, அதே போல திமுகவுடைய கூட்டணி கட்சி தோழருடைய வேட்பாளர் என்பவர் வேறு என்பதாக மக்கள் பார்க்கல. அந்த கூட்டணியின் சார்பில் வருகிற யாரையும் ஏற்றுவதற்கு மக்கள் தயாராக இல்லை. ஒரு மாற்றை அவர்கள் விரும்புகிறார். அந்த அடிப்படையில் அந்த மாற்றுக்கு சரியான பொருத்தமாக இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிற எனக்கு அது மிக சரியான வாய்ப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இரண்டாவது, மற்ற கட்சிகள் கொடுக்காத வாக்குறுதிகள் நான் கொடுத்திருக்கோம். அதாவது அது வந்து ஒரு யதார்த்தத்திற்கு எதிராக இல்லாத ரீதியில, குறிப்பாக வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அது வந்துச்சுன்னு சொன்னா ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் கிடைத்தது என்று சொன்னால் 48 வார்டுகளாக இருக்கிற மாநகராட்சி 100 வார்டுகளாக மாறும் பொழுது மிகப்பெரிய அளவுல வந்து தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா எல்லா விதமான வளமும் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது போல வந்து எஸ்கேப் ரோடு, கொடைக்கானல்ல இருந்து கேரளாவுக்கான எஸ்கேப் ரோட வந்து நம்ம திறந்து விட்டால் அங்க கேரளா மாநிலமும் தமிழ்நாடும் இணைந்து ஒரு குரல் எழுப்பியது என்று சொன்னால் அது மிகப்பெரிய 48 கிலோமீட்டர்ல கேரளாவுக்கு போக முடியும். விவசாய பொருட்கள், அது போல நிலக்கோட்டையிலிருந்து போகக்கூடிய பூ, சென்ட் ஃபேக்டரி, இது மாதிரி பல திட்டங்களை வந்து நான் வந்து வச்சிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு தொகுதிக்கு ஏற்றாற் போல விவசாயம், அது போல சுற்றுலாத்தலம், அதே போல பழனிமலை முருகன் கோயில், அதை சுற்றியுள்ள அந்த ஆன்மீக சுற்றுலா, அதே போல ஏர்போர்ட், கிரீன் ஏர்போர்ட், கொடைக்கானல்ல ஒரு கிரீன் ஏர்போர்ட் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரது மூலமாக மதுரை, ராமேஸ்வரம், பழனி, கொடைக்கானல் இந்த 4ஐயும் கனெக்ட் பண்ணும் பொழுது சுற்றுலாத்தலமும் டெவலப் ஆகும், அதே போல ஆன்மீக சுற்றுலாவும் டெவலப் ஆகும். திண்டுக்கல் மாவட்டம் பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றம் உள்ள ஒன்றாக மாறும். அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சியில் முன்னேறும். இது எல்லாத்தையும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து செய்ய முடியும் என்று சொல்லவில்லை. ஆனால் இவை எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரு புள்ளியாக, ஒரு சிறு குருவியை போல பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி செய்ய முடியும் என்பதை விவசாயம், ஆன்மீகம், சுற்றுலா, கல்வி, பூட்டு, சுங்குடிச்சேலை,
அதே போல கண்வழி கிழங்கு போன்ற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த மாவட்டத்திற்கான வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்குமோ அத்தனையும் கொண்டு என்னால வந்து ஒரு பல திட்டங்களை வச்சிருக்கேன். இடத்தால் 50க்கும் அதிகமான விஷயங்களை வச்சிருக்கிறேன். அது அனைத்தையும் சொன்னா ரொம்ப நேரம் போகும். மக்களுக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான சமூக நலனுக்கு தேவையான விஷயங்களை ஒரு பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திரு கைலராஜன் சார், உங்களுக்கான நம்பிக்கை வெற்றி அடைவோம் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா எதன் அடிப்படையில் இருக்கு? அதாவது இவங்க நிறைய திட்டங்கள்லாம் சொன்னாங்க, மகிழ்ச்சியா இருக்கு. இந்த 50 வருஷமா எல்லாம் என்ன செஞ்சிருந்தாங்க? ஆட்சியில தான் இருந்தாங்க. இந்த கட்சி மாதிரி அந்த கட்சி, அந்த கட்சி மாதிரி இந்த கட்சி தான் ஆட்சியில் இருந்தாங்க. இவங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க? கிடையாது. இவங்க எல்லாம் அரசியல்வாதிகள், அரசியல் வியாபாரிகள். நாங்கள் மக்களுக்கான போராளிகள். மக்களின் ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரத்தை உயர்வும் எங்களுடைய போராட்டத்தின் முடிவு. இது அரசியல் களம் இல்லை, எங்களது போராட்ட களம். அரசியல்வாதிகள் இதுவரை 60 வருஷத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னு பட்டியல் சொல்லுங்க. திட்டம் சொல்லுவாங்க, வாய் சொல்லி வீரர்கள் எல்லாம் வியாபாரம். நாங்கள் போராளிகள், எங்களை வென்று பார்க்கட்டும் அவர்கள். திட்டங்களை நிறுத்தி பேசியிருக்காங்க. நிறைய கருத்துக்களை ஆக்கப்பூர்வமா பகிர்ந்துக்கிட்டீங்க. இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் தான். அவங்க யாருக்கு என்ன தீர்ப்பு எழுத போறாங்க அப்படின்றத இன்னும் ஒரு சில நாட்கள்ல தெரிய வரும். உங்களுடைய அனைவருடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி.